டெல்லி நினைத்தால் தமிழ்நாட்டை கலைக்கலாம் மாநில அரசை என்பதை அவர் ஆதரிக்கிறார் என்று பொருள். ஒரு பேச்சு பேசணுங்க. அருந்ததி கொடுத்தது நியாயம்னாக்க அதை பேசணும். இல்ல எங்களுக்குள்ள அதெல்லாம் இல்லை, பிரிக்கிறதே தப்பு அப்படின்னாக்க 3 விழுக்காடு கொடுத்தது தப்புன்னு பேசணும். அவர் இந்திய தேசியம் என்று ஒன்று இருக்கிறதாக சொல்லி மொழி வழி மாநில பிரிவினையவே எதிர்த்தவர் அம்பேத்கர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தலைவராக தான் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். இதுதான் நடைமுறை உண்மை. இப்ப என்ன நீங்க பிரிக்கல, பிசிக்கும் வேண்டியதில்லை, எம்பிசிக்கும் வேண்டியதில்லை, பட்டியல் வகுப்புக்கும் பழங்குடிக்கும் எதுக்குமே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் சமூகம் முன்னேறிவிடவில்லை, அது தேவையில்லை என்பதுதான் முடிகிறது. தோழர் திருமாவளவன் பட்டியல் வகுப்பு ஜாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்து என்ன பண்ணிருக்காரு? பர்சன்டேஜ் காட்ட சொல்லுங்க கணக்கு. இந்த ஜாதியில எனக்கு இவ்வளவு இருக்குப்பா, நான் தான் அப்ப வந்திருக்கேன், ஒட்டுமொத்த தலித்துக்கு நான் தான் தலைவர் தமிழ்நாட்டுக்கு. சென்னை மாகாணத்தை மொழி அடிப்படையில் நீங்கள் பிரித்தால் தமிழ் அங்கு ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, இந்தி தான் இருக்க வேண்டும். அது தொடங்கப்பட்ட காலத்துல மிக மிக தற்காலிகமா இருக்கும். அப்புறம் சமூகம் முன்னேறிடும், சமமா முன்னேறிடும், அது தேவைப்படாத நிலை வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அன்றைக்கு கட்சி மாறுது, திமுக போல அதிமுக ஒரு கட்சி ஏதோ வருது. டெல்லியிலையும் மாறுவோம்ல, காங்கிரஸ் வரும், பாஜக வரும், சம்பந்தம் இல்லாத இன்னொரு கட்சி வரும். ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு வேதம் ஒரு சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு கூட தமிழ்நாட்டு பிராமணர்களுக்கும் ஊபி பிராமணர்களுக்கும் கொள்ளுணர்வு கிடையாது. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் உச்ச நீதிமன்றம் பட்டியலின மக்களுக்கான ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீட்டை ஆதரித்தும் அதேபோல் பட்டியலின மக்களுடைய வகைப்பாட்டில் உள் வகைப்பாடு செய்வதை ஆதரித்தும் மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. இது தொடர்பான விவாதங்கள், எதிர் விவாதங்கள் தோன்றியிருக்கின்றன. தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக தொகுப்பு முறை இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி வருகின்றது. எனவே இது குறித்து இன்றைய தினம் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் உரையாட இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தொடர். ஐயா, மிக நீண்ட காலமா நீங்க இந்த இடஒதுக்கீடு முறையில தொகுப்பு முறை இடஒதுக்கீடு கொண்டு வரணும், கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்க. இப்ப அண்மையில இந்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு அந்த அருந்ததியருக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து செல்லும் என்றும் மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கணும் பல்வேறு வழக்குகளை ஒருங்கிணைத்து ஏறக்குறைய ஒரு 21 வழக்குகளை ஒருங்கிணைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்த தீர்ப்பை நாம் தமிழ் தேசிய பேரியக்கம் வரவேற்கிறது. பட்டியல் வகுப்பில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் அருந்ததியர் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அதுல அருந்ததியர் இருக்காங்க, மாதார் இருக்காங்க, சக்கிலியர் இருக்காங்க, பல்வேறு பிரிவுகள் இருக்கு, 7 பிரிவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிரிவுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. இப்ப தமிழ்நாட்டுல 18 விழுக்காடு பட்டியல் சாதிகளுக்கு, பட்டியல் வகுப்புன்னு எல்லாம் சொல்லல அரசமைக்கிறதுல, பட்டியல் சாதிகள் தான் சொல்லுது. பட்டியல் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிதான் சொல்றாங்க. பட்டியல் சாதிகளுக்கு 18 விழுக்காடு தமிழ்நாட்டுல. இந்த 18 விழுக்காட்டுல எங்களுக்கு உரிய விகிதம் கிடைக்கவில்லைன்னா அவங்க நடைமுறை அனுபவத்தை வச்சு சொல்றாங்க. அதுக்கு 2009 அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணாரு. அந்த ஆய்வு பண்ணி அவங்க பரிந்துரை செய்தார்கள். ஆமா, அது மாதிரிதான் இருக்கு. எனவே அவங்களுக்கு தனியா ஒரு தொகுப்பு முறை அடிப்படையில் அவங்களுக்கு தனியா ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அதுக்குள்ளே உள் ஒதுக்கீடா கொடுக்கலாம் என்றுதான் 3 விழுக்காடு அப்பொழுது கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இப்ப எதிர்த்து வழக்குகள், அது மாதிரி ஆந்திராவில் ஏற்கனவே கொடுத்ததை எதிர்த்து வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தது. இப்ப அவங்க லார்ஜர் பெஞ்சுக்கு போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப 7 நீதிபதிகள், நம்முடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில உச்ச நீதிமன்றத்தில் 7 நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஒருவர் மட்டும் மாற்று கருத்து. மற்ற 6 பேர் பட்டியல் சாதிகளுக்கு இடையே அதுல ஒரு உள் தொகுப்பு கொடுக்கலாம், இது பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க, இந்த அருந்ததியர் பிரிவு 3 விழுக்காடு செல்லும்னு கொடுத்துருக்காங்க. அதை தமிழ் தேசிய பேரியக்கம் வரவேற்கிறது. அதுல ஒன்றும் எங்களுக்கு மாற்றுக்கிறது. நீங்க ஏற்கனவே தொடர்ச்சியா இந்த கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, தொகுதிவாரி இடஒதுக்கீடு. அதுக்கு இந்த தீர்ப்பு வலு சேர்க்கிறதா நீங்க கருதுறீங்களா? வலு சேர்க்கிறது. ஏன்னா அது இப்ப அங்கங்க இப்ப எல்லாரும் பிசில அவ்வளவு பெரிய வம்பு சண்டை இருக்கு. பிற்படுத்தப்பட்ட வகுப்புல எங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லைன்னு ஒரே சண்டை இருக்கு. இப்ப அதை 2ஆ பிரிச்சாங்க. பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டுன்னு பிரிச்சுட்டாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஒரே பேக்வேர்டு தானே இருந்தது. அதை 2ஆ பிரிச்சாங்க.
அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின போராட்டத்துல அவங்க தனியா தங்களுக்கு 20 விழுக்காடு வன்னியர்களுக்கு மட்டும் வேணும்னு கேட்டு அதுல அது முடியலை அப்படிங்கிற நிலையில ஒத்த தன்மை உள்ள சாதிகள்னா அவங்கள ஒரு மதிப்பீடு வச்சு ஒரு அந்த 50 விழுக்காடு பிசியில் 30 பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு பிரிச்சுட்டாங்க. அப்ப அதுக்குள்ளேயே போய் பிரச்சனை இருக்கு. அதுக்குள்ளேயே பிரச்சனை எங்களுக்கு எல்லாம் போக்குவரத்துன்னு பல பிரிவுகள் இருக்கு. இந்த இது வந்து 10.5 விழுக்காடு அதுக்குள்ள ஒரு உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க வன்னியர்களுக்குன்னு சொல்லி அது சில பிரச்சனைகள்லாம் நிறுத்தி வச்சாச்சு. எனவே இது மாதிரி இருக்கும்போது ஏன் இந்த சண்டையை நீட்டிச்சு கிடக்கணும்? இப்ப இது வந்து இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அது தொடங்கப்பட்ட காலத்துல மிக மிக தற்காலிகமா இருக்கும். அப்புறம் சமூகம் முன்னேறிடும், சமமா முன்னேறிடும், அது தேவைப்படாத நிலை வரும் என்று எதிர்பார்த்தார்கள் அன்றைக்கு. அதை எதிர்பார்த்தது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா மேலும் மேலும் பிளவும் அல்லது மேலும் மேலும் பாதிப்பும் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கே தவிர இதுல ஒன்று இந்த கட்சி அந்த கட்சி சமூக நீதி கட்சி சமூக வேதி கட்சி அப்படின்லாம் எல்லாம் வந்து பிளவுகள் அதிகமாகி ஜாதி பிரச்சனைகள் ஜாதி புறக்கணிப்புகள் அது மாதிரி அது ஜாதி ரீதியான பாதிப்புகள் கூடுதல் ஆகிட்டு தான் இருக்கு. எனவே அப்படி இருக்கும்போது நிலைமையை பகுத்து நம்ம எல்லா ஜாதியுமே பிரிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்றம் பழைய தீர்ப்புன்னு 50 விழுக்காட்டுக்கு மேலே போகக்கூடாது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாற்று கொண்டு வாங்க, அது வந்து 100ஐயும் பிரிக்கலாம். இது மாதிரி கருத்து எல்லாரும் பண்ணி 100ஐயும் பிரிச்சிடலாம். ஒத்த தன்மை உள்ள ஜாதிகளாக தொகுத்து பிரித்து அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுத்து அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த தன்மையில கொடுத்துடலாம். இப்போ 100 ஜாதிகள் 100 ஜாதி 100 பிரிவு பண்ண முடியாது. ஒரு இருக்கு வேற ஒரு 10 தொகுப்பு 12 தொகுப்புன்னு பண்ணிட்டு கூட நம்ம அதை கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனை இல்லை, அடுத்த வேலையை பார்க்கலாம், இதே பேசிக்கிட்டு இதே வம்புதும்பா வட்டி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நாங்கள் வந்து துல்லியமாக நடக்கட்டுங்கிறோம். இதுல வந்து ஒரு ஓப்பன் கோட்டா இருந்தால் தான் தகுதின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே ஓப்பன் இருக்குங்கிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளர இருந்துன்னா அது அவங்களுக்குள்ள மதிப்பெண் வரத்தானே செய்யுது. இப்போ உள்ளபடி பார்ப்போம், பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு இப்போ இருக்கிறதுக்கு 30 விழுக்காடு இருக்கு. இந்த 30 விழுக்காட்டுக்குள்ளர மதிப்பெண் போட்டி இருக்க தானே செய்யும், மதிப்பெண்கள் தானே செய்யும். அது மாதிரி வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே மொத்தமாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தமிழ் தேசிய பேரியக்க சொல்ற மொத்தமாக கம்பார்ட்மெண்டல் சிஸ்டம் தொகுப்பு இடஒதுக்கீடா 100ஐயும் பிரிச்சிருவோங்கிறதா மிக முக்கியம். அந்த கருத்துக்காக 100ஐயும் பிரிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு நெருக்கமாகத்தான் இந்த மாதிரி தீர்ப்புகள் கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல இது ஒரு தொடக்கம் என்று நாங்க பாக்குறோம். இந்த இதை வந்து ஒரு 2வது தொடக்கம், அதாவது பேக்வேர்டை பின்தங்கியவர் மிகவும் பின்தங்கியவர் என்று பிரிச்சது ஒரு சின்ன தொடக்கம். அடுத்த தொடக்கமாக இது வந்து பட்டியல் வகுப்புல அருந்ததியருக்கு வந்திருக்கிறது ஒரு சரி என்பதுதான் எங்களுடைய கருத்து. மேற்கொண்டு 100ஐயும் பிரிக்கலாங்கிற கருத்துங்க எல்லாரும் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இப்ப இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஆந்திரா ஈவி சின்னையா எதிர் ஆந்திர மாநில அரசு அது நடத்தின வழக்கு. அது 5 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு கொடுத்து சப் கிளாசிபிகேஷன் பண்ணுவதற்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை, ஆர்டிகல் 341 படி அதிகாரம் இல்லை என்று. இப்ப அதுதான் வந்து உயர் நீதிமன்றத்திலே அதை விட 7 பேர் உள்ள அடங்கிய அமர்வு எதிர்த்திருக்கு உச்ச நீதிமன்றத்தை. இப்ப இந்த பின்னணியில் இப்ப விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த திருமாவளவன் என்ன சொல்றான்னு கேட்டேன், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உள் ஒதுக்கீடு நாங்க ஆதரிக்கிறோம், அருந்ததி கொடுத்த 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடை ஆதரிக்கிறோம். ஆனால் இந்த சப் கேட்டகரைசேஷன் பண்ணுவது உள் தொகுப்பு பண்ணுவதை நாங்கள் எதிர்க்கிறோம். இது வந்து பட்டியலின மக்களை அகில இந்திய அளவில் பலவீனப்படுத்தும், ஒரு அரசியல் சக்தியை திரளாமல் தடுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நாங்க இந்த உள்ஒதுக்கீடு கொடுத்ததை ஆதரிக்கிறோம். ஆனா அப்படி பிரிவினை எதிர்க்கணும்னா பிரிவினை அடிப்படை தானே கொடுத்துருக்காங்க. அது இரட்டை பேச்சு மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பட்டியலின மக்கள் எங்கள்கிட்ட ஒரு ஒன்னஸ் இருக்கு, அதாவது அன்டச்சபிலிட்டி டிஸ்கிரிமினேஷனும் தீண்டாமையும் ஒதுக்குதலும் தான் ஒட்டுமொத்தமான பட்டியலின மக்களுக்கு இருக்கு, நாங்கெல்லாம் ஒத்த கூறுதான், ஹோமோஜினியஸ் ஃபேக்டர். 3 விழுக்காட்டை திருமாவளவனையே ஆதரிக்கலாம். அப்புறம் அது கூடாதுன்னு சொல்லணும். ஒரு பேச்சு பேசணுங்க. அருந்ததி கொடுத்தது நியாயம்னாக்க அதை பேசணும். இல்ல எங்களுக்குள்ள அதெல்லாம் இல்லை பிரிக்கிறதே தப்பு அப்படின்னாக்க 3 விழுக்காடு கொடுத்தது தப்புன்னு பேசணும். அது வந்து ஆட்டுலையும் பால் ஊட்டுறேன் குட்டிலையும் பால் ஊட்டுறேன்னு சொல்லக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றைத்தான் செய்யணும். திரும்ப 2ஐயும் பேசுறது சரியல்ல. நேர்மையா ஏதாவது ஒன்று அவர் பேசட்டும். நம்ம எங்களுடைய கருத்து தமிழ் தேசிய பேரியக்கத்தில் என்னன்னாக்க பிரிச்சது சரின்னு சொல்றோம். ஒட்டுமொத்தம் 100மே பிரிச்சிடலான்னு சொல்றோம். ஒன்னெஸ்ன்னு வந்து எங்களுக்குள்ள என்ன ஒன்னெஸ் இருக்கு? பட்டியல் வகுப்பு ஜாதி பல ஜாதி இருக்கு. இப்போ எல்லாருமே திருமாவளவனை தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்களா?
இல்ல அந்த குறிப்பிட்ட அவர் ஒரு வகுப்பாருக்கு தான் தலைவர்னு அவர் கருதி கொண்டிருந்தா கூட அவங்க எல்லாரும் அவர் ஆதரிக்கிறாங்களா? அவங்க எல்லாம் இருக்காங்களா? கூட்டணி இல்லாம அவர் வெற்றி பெற முடியுமா அல்லது கணிசமா வாக்கு வாங்க முடியுமா? எந்த ஜாதி, அவர் ஜாதியில மட்டும் இல்ல, பிசியில பிற்படுத்தப்பட்ட ஜாதியில வச்சுக்கிட்டு நாங்க தான் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் இருக்குல்ல, தனியா நின்று பார்க்க சொல்லுங்களேன் பார்ப்போம். வந்துட வேண்டியதான் யாராவது இந்த மாதிரி கூட்டணியில எல்லாமே வர சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அப்ப இவ்வளவு பேச்சு பேசுறாரு வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க தியாகம் பண்ணிருக்காங்க, போராடி அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டெல்லாம். அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பா இருக்கு. எல்லா வன்னியரும் அந்த கட்சியிலயா இருக்காங்க. திமுக தலித் பிரச்சனை என்பதே ஒரு தேசிய பிரச்சனையா தான் அணுகணும். மாநில வாரியாக சாதிய பிரச்சனை அணுக முடியாது, அணுகக்கூடாது. அதற்காகத்தான் அம்பேத்கர் வந்து பட்டியல் இன மக்கள்ன்றது தனியா ஒரு பட்டியல் வகுத்தாருன்னு சொல்றாரு அவர். அப்படி ஒரு தேசிய ஜாதியா அது இருக்கா? தமிழ்நாட்டுல நம்ம பட்டியல் வகுப்புல இருக்கிற ஜாதிகளுக்கும் ஊபியிலக்கும் கொள்ளுநர் கொடுப்பன உண்டா? ஏன் ஆந்திராக்காரனுக்கும் நம்ம ஆளுகளுக்குமே கொள்ளுநர் கொடுப்பன உண்டா? அப்படி ஒரு தேசியங்கிறத அவங்க அனைத்து இந்திய சொல்றாங்க. இந்தியாவை நாங்க தேசியம்னு ஏத்துக்கிறது இல்லை. தமிழ் தேசிய பெரியக்கம் நடைமுறை சொல்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா தேசம் அல்ல, இந்தியா தேசியம் அல்ல, அது போட்டோம். தமிழ் தேசியம் தான் இருக்கு. அது மாதிரி கர்நாடக தேசியம், உத்தரப்பிரதேச தேசியம் அது இருக்கலாம். அப்படி ஒரு அனைத்து இந்திய ஜாதியை எங்களுக்கு காட்டு, நான் சேலஞ்ச் பண்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புத்தகம் போட்டோங்க நாங்க, சாதியும் தமிழ் தேசியம்னு ஒரு புத்தகம் நான் எழுதுனதுதான், நம்ம அமைப்பு சார்பில் போட்டது. இதுல சேலஞ்ச் பண்ணி கேட்டிருக்கேன் அப்பவே, அனைத்து இந்திய ஜாதியை காட்டு. பிராமணர்கள் அனைத்து இந்திய ஜாதி, அவர்களுக்கு இடையில கூட ஊபி பிராமணனுக்கும் தமிழ்நாட்டு பிராமணனுக்கும் கொள்ளுநர் கொடுப்பட கிடையாது. இதே பிராமின்னு சொல்லிக்கிறவங்க இருக்கு, அந்த ஒரு வகுப்பு தான். மற்ற சத்திரியர்கள்லாம் அவனுக்கு ஜாதி தனித்தனியா இருக்கு. ஊப்பில தனி ஜாதி, தமிழ்நாட்டுல ஜாதி தனி ஜாதி இருக்கு. ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு வேதம் ஒரு சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு கூட தமிழ்நாட்டு பிராமணர்களுக்கும் ஊபி பிராமணர்களுக்கும் கொள்ளுநர் கிடையாது. அவர்களை கூட நடைமுறை ரீதியாக டிஃபேக்டோல ஒரு தேசிய ஜாதி, இந்திய தேசிய ஜாதி சொல்ல முடியாது. பட்டியல் வகுப்புல எந்த ஜாதி அப்படி இருக்கு? இது கற்பனை, கற்பிதம். பட்டியல் வகுப்பு அப்படி எந்த கட்சியில இவங்க அம்பேத்கர் தான் எல்லாருக்கும் தலைவர்னு வச்சுங்க, அவரை பின்பற்றி கட்சி தொடங்கினவங்களோ இல்ல அவர் காலத்திலேயோ இந்தியா முழுக்க உள்ளவங்க அப்படி அம்பேத்கர் ஆதரிச்சாங்களா? புத்த மதத்துக்கு போனார், இந்து மதத்துல கூடாதுன்னு எத்தனை பேர் தமிழ்நாட்டுல போனாங்க அவர் காலத்துல? இப்ப கூட சிங்கள புத்த மதத்துக்கு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குங்க. தெருவுக்கு தெரு அம்பேத்கர் சிலை வைத்திருக்கார்கள் அந்த மக்கள். அது அவங்களுடைய உரிமை, அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கு சிங்கள பௌத்தத்துக்கு வேலை செய்யறார்கள் அல்லவா, தலித்தியத்தின் பேராலும் வேலை செய்கிறார்கள், வெவ்வேறு பேராலும் வேலை செய்யலாம். அவங்க கட்டிட்டு போறாங்களா? அவனுக்கு இந்த தாய்மொழி தமிழ், அவனுக்கு இங்க தெய்வம் இருக்கு, அவனுக்கு மரபு இருக்கு, அவனுக்கு சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தம் இருக்கான். நீங்க சொல்ற தலித்து மக்களுக்கும் அந்த இனத்தை சேர்ந்தவன் தான் சேரன் சோழன் பாண்டியெல்லாம். மன்னராட்சி வேண்டான்னு சொன்னோம், அது வேற. நம்ம இனத்தை சேர்ந்தவன் தான், நம்ம தாயகம் தான், எல்லாருக்கும் தாயகம் தான். அதுல இந்த தமிழ் தேசியத்தை, தமிழ் தேச தாயகத்தை மறுத்து, பௌதீகமா இருக்கக்கூடிய தாய்மொழியை மறுத்து, தாயகத்தை மறுத்து, உறவை மறுத்து இந்திய தேசியம் என்று கற்பிதம் பண்றதுதான் தப்பு. அனைத்து இந்திய ஜாதியெல்லாம் இங்க எதுவும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது. தோழர் திருமாவளவனுக்கு அனைத்து இந்திய ஜாதி கட்சி எல்லாம் கிடையாது, அவருக்கு அங்கெல்லாம் வரமாட்டாங்க யாரும். இவர் ஒரு பொது பேர் தலித்தியம்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துல அங்கெல்லாம் என்ன வளர்ந்துருக்கு கட்சி இருந்தது. அதனால அவர் அம்பேத்கர் அப்படி சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னதை நம்ம ஏத்துக்க முடியாது. அவர் இந்திய தேசியம் என்று ஒன்று இருக்கிறதாக சொல்லி மொழி வழி மாநில பிரிவினையவே எதிர்த்தவர் அம்பேத்கர். புத்தகம் வச்சிருக்க கையில 1வது பாகம், மொழி வழி மாநிலம் பிரிச்சதே தப்பு. இதுல 1வது பாகத்தை தமிழ்ல உள்ளதுதான் 213 214 போற, அதுதான் மொழி வழி மாநிலம் பிரிச்சதே தப்பு. அப்படி வேற வழியில பிரிச்சுட்டீங்கன்னாலும் சொல்றாரு ஐயா அம்பேத்கர், அங்க அந்த மாநில மொழி ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக சென்னை மாகாணத்தை மொழி அடிப்படையில் நீங்கள் பிரித்தால் தமிழ் அங்கு ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, இந்தி தான் இருக்க வேண்டும். பம்பாய் மாகாணத்தை நீங்கள் மொழி அடிப்படையில் குஜராத் மகாராஷ்டிராவிலிருந்து பிரித்தால் பம்பாய் மாகாணத்தில் மராத்தி ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது, இந்தி தான் இருக்க வேண்டும். குஜராத்ல இந்தி தான் இருக்கணும், எல்லா இடத்துலயும் இந்தி தான் இருக்கணும் எழுதியிருக்காருங்க.
இல்ல 212 213 இல்ல இதுதான் இதை ஏத்துக்கிறாரா திருமாவளவன்? இல்ல நீங்க இப்படி மாநில வாரியா இல்ல இல்ல இங்க நாங்க அம்பேத்கர் தமிழ்நாட்டுல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை திருமாவளவனும் தலித்தியவாதிகளும் ஏத்துக்கிறாங்களா மறுக்கிறாங்களா? இதை சொல்லணும், எனக்கு சொல்லணும். இதை அம்பேத்கர் சொல்றீங்கல்ல, மொழி வழி மாநிலம் பிரிச்சது தப்புங்கிறாரு. அப்படி வேற வழி இல்லாம நீங்க பிரிச்சு தொலைஞ்சா அவர் சொல்றாரு உன் மொழி அங்க ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது. படிக்க அதாவது இந்த இந்தி தான் அங்க இருக்கணும், ஆட்சி மொழியா இருக்கணுங்கிற அதை ஏத்துக்கலாம். மொழிவாய் மாநில அமைப்பின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக இந்த யோசனையை ஏற்காத எந்த இந்தியனும் ஒரு இந்தியனாக இருக்க அருகதையற்றவன், அதற்கு உரிமை இல்லாதவன். அவன் 100க்கு 100 மகாராஷ்டிரனாக இருக்கலாம், அவன் 100க்கு 100 தமிழனாக இருக்கலாம், அவன் 100க்கு 100 குஜராத்தியாக இருக்கலாம். ஆனால் பூகோள அர்த்தத்தில் தவிர இந்தியன் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தில் அவர் ஒரு இந்தியனாக இருக்க முடியாது. என் யோசனை ஏற்கப்படாவிட்டால் பின்னர் இந்தியாவாக இருக்காது. ஒரு யோசனை என்ன, தமிழ்நாட்டுல இந்தியா ஆட்சி மொழி இருக்கணும், மகாராஷ்டிரா இந்தியா ஆட்சி மொழி இருக்கணும், குஜராத்ல அப்படின்னா ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னா கேரளாக்கெல்லாம் பொறுத்திங்க, அவ்வளவுதானே. ஆந்திராவுக்கு அப்படித்தான். அப்படி இல்லைன்னா இந்தியாவாக இருக்காது. இந்தியாவாக இருக்காது. அதற்கு மாறாக ஒன்றுடன் ஒன்று சண்டை போட்டுக் கொள்வதில் சென்று என்ன இது தேசங்கிறேன். வெள்ளக்காரன் வேணா இணைச்சா இந்தியாவை, அதுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு தேசம் இருந்ததா? அப்படி சொல்றாரு. அப்ப வந்து இதை வைத்துக்கொண்டு இந்திய தேசியம் என்று பேசுவதும் ஒரே இந்தியாவில் அந்த தனித்தனியா ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு போடாது பேசுறதெல்லாம் மிக மிக பிழையானது. நம்ம தமிழ் இனத்துக்கு, தமிழர் தாயகத்துக்கு, தமிழ் மொழிக்கு எதிரான கருத்து அது. இப்ப அந்த இதுலயே ஒரு திருமாவளவன் இந்த உள் தொகுப்பு பண்ண சப் கிளாசிபிகேஷன் பண்ணுவதை எதிர்க்கிறார். அதுக்குரிய அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கின்றதா இப்ப இந்த தீர்ப்பு, அதை அவர் கடுமையா எதிர்க்கிறார். அதற்கு காரணம் மாநில அரசுகள் நிலையானது இல்லை. இப்ப இங்க திமுக இருக்கு, திமுகவுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கலாம், ஆனால் வருகின்ற அரசு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அவர்களுக்கு தகுந்த மாதிரி இதுல சேர்ப்பதும் விடுபடுவதுமாக இருக்கும். எனவே இந்த அதிகாரம் மாநில அரசுக்கு சரியில்லைன்றார். மறுமுனையில பாத்தீங்கன்னா ஆதித்தமிழர் பேரவையுடைய தலைவர் அதியமான் அவர்கள் நீங்க மாநில உரிமைகளுக்கு பறிபோய்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இதை திருப்பி மத்திய அரசு கொடுக்கணும் என்பது எந்த வகையில நியாயம்னு கேட்கிறாரு. இந்த பின்னணியில் நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? மாநிலத்துல நிலையான அரசு அமையாது. ஏன் சொல்றாரு? ஆளுநரை கலைக்கலாம். இப்ப கலைக்கிறத விரும்புறாருன்னு அர்த்தம். இந்தியாவில் நிலையான அரசு இருக்குமா? அரசு இருக்கும். ஏன்? கேபினெட் இல்லாம அங்க இருக்க முடியாது ஒரு ஆட்சி. யாரோ இருப்பான், நல்லவனா கெட்டவனா, கட்சி மாதிரியா ஒருத்தர் இருப்பான். அப்ப இந்த ஆளுநர் பதவி இருக்கணும், தற்காலிகமா தான் மாநில அரசை வச்சுக்கணும் என்பதுதான் உள் விருப்பம் திருமாவுக்குன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது நான் கேட்கிறேன், கட்சி மாறுது, திமுக போல அதிமுக ஒரு கட்சி ஏதோ வருது, டெல்லியிலையும் மாறுவான்ல, காங்கிரஸ் வரும், பாஜக வரும், சம்பந்தம் இல்லாத இன்னொரு கட்சி வரும். அவன் மட்டும் இப்படி ஒரு கொள்கையை செயல்படுத்துவான். அவங்களுக்கு என்ன விரும்புதோ, அவன் அன்னைக்கு என்ன தேவையோ அவன் விருப்பம் அதானே அவனுக்கு பெரும்பான்மை வந்த செய்வான். அப்ப இதை ஒரு பிராந்தியமாகவே பார்க்கக்கூடிய மனநிலையில் தோழர் திருமாவளவன் இருக்கிறார். இது ஒரு பிராந்தியம், இது தற்காலிகமானது. அப்ப ஒரு ஆளுநர் பதவியை ஆதரிக்கிறார். டெல்லி நினைத்தால் தமிழ்நாட்டை கலைக்கலாம் மாநில அரசை என்பதை அவர் ஆதரிக்கிறார் என்று பொருள். அடுத்தது, இந்த கலைப்பு போக்குவரத்து ஆளுநர்ல இருந்தாலும் டெல்லியிலையும் கட்சிகள் தானே இருக்க போறான், ஆட்சி நடத்த போறான். குடியரசுத் தலைவர் ஆட்சி டெல்லியில ஒரு நிமிஷம் கூட நடத்த முடியாது. குடியரசுத் தலைவர் இந்த கேபினெட் பெரும்பான்மை இல்லைன்னா இன்னொரு கேபினெட்டை தற்காலிகமா உருவாக்கலாம், அவ்வளவுதான். அமைச்சரவை இல்லாமல் டெல்லியில இந்தியாவை ஆளுவதற்கு சட்டத்துல இடம் இல்லை. மாநிலத்துல ஆளலாம், இஷ்டத்துக்கு ஆளலாம், பண்ணலாம் மாநில ஆட்சி. இது காலனின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவுக்கு காலனியா தமிழ்நாடு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு இந்திய காலனிய சட்டம் தான் சாரத்தில். இது ஒரு கூட்டாட்சி இல்லை. இது கூட்டாட்சி இல்லைன்னு அம்பேத்கரே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில பேசியிருக்காரு. அமெரிக்கா போல நான் கூட்டாட்சியில் அங்க கொண்டு வரல அப்படின்னு பேசிக்கிறேன். அது போட்டோம். எனவே இப்படி சொல்வது, இதை ஆதரிப்பது தமிழர் தாயகத்தை மொழி வழி மாநிலங்களை எதிர்ப்பது என்று ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கருத்து அடிப்படையில் பார்த்தாலும் இங்கேயும் கட்சி ஆட்சி மாறும்னாக்கா அங்கேயும் மாறும்ல. இப்ப அங்கேயும் மாற்றம் வரலாம்ல, இடஒதுக்கீடு இல்லைன்னு போயிடலாம்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பார்லிமெண்ட் சட்டம் கொண்டு வரலாம்ல, கான்ஸ்டிடியூஷனை திருத்தலாம்ல.
அரசமைப்பு சட்டம் திருத்துவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்காது. 100 தடவைக்கு மேல திருத்தப்பட்டிருக்கு. நாளைக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் திருத்தலாம்ல. 340 341 எல்லாம் திருத்தலாம், 15 16 எல்லாம் திருத்தலாம்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல அப்ப அவர் வந்து மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது பட்டியலின சாதி மக்களை கூறு போடுவதற்கு இந்த வாய்ப்பு இருக்கு, தொகுப்பா பிரிக்க கூடாது, கூறு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, இதனால வந்து அரசியல் பேரம் பேசும் உரிமை வந்து குறைந்து போகும். அந்த இதுல அவர் அந்த கான்டெஸ்ட்ல அவர் பேசுறாருல்ல, அவருக்கு அப்படி இருக்கா? பட்டியல் ஜாதி எல்லாம் அவர் ஆதரிக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. இப்ப பட்டியல், அதாவது அவங்க பொதுவான கட்சி தான் வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியா இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும், இன்னும் பல கட்சிகள் பொதுவான கட்சிகள். ஆனா அது எல்லாம் ஒரு ஜாதி அடிப்படையிலான கட்சி தான். இது என்ன பெரிய தெரியாத விஷயமா? ஜாதின்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருக்குமான கட்சியா? அது குறிப்பிட்ட ஒரு வகுப்பு. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார தவிர வேற யாரும் அதுல இருக்க மாட்டாங்க. இருந்தா ரொம்ப மைனாரிட்டியா 1 2 இருப்பாங்க. நீங்க என்ன ஒருங்கிணைச்சு வச்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். தோழர் திருமாவளவன் பட்டியல் வகுப்பு ஜாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்து என்ன பண்ணிருக்காரு? பர்சன்டேஜ் காட்ட சொல்லுங்க, கணக்கு. இந்த ஜாதியில எனக்கு இவ்வளவு இருக்குப்பா, நான் தான் இப்ப வந்திருக்கேன், ஒட்டுமொத்த தலித்துக்கு நான் தான் தலைவர், தமிழ்நாட்டுக்கு பட்டியல் வகுப்பு நான் தான் தலைவர். அல்லது இன்னொரு கட்சியை காட்டுங்க எங்களுக்கு. கற்பனைவாதம். நீங்க ஏற்கனவே அதுல ஒரு பிரிவுக்கு தான் தலைவரா இருக்கீங்க. பட்டியல் ஜாதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவராக தான் இருக்கீங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தலைவராக தான் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். இதுதான் நடைமுறை உண்மை. இப்ப என்ன நீங்க பிரிக்கல? புதுசா வந்து இடஒதுக்கீடு பிரிச்ச நீங்க பிரிக்காம வச்சிருக்கீங்களா? நீங்களே பிரிச்சுதான் வச்சிருக்கீங்க. ஏன்னா அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதா அரசு. அந்த 7 பேர் கொண்ட நீதிபதிகள் சப் கேட்டகரி பிரிக்கலாம், உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், சிறப்பான தீர்ப்பு. அடுத்தது இது ஒன்று, நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கிறேன். வந்து திரும்ப பேசின ஒரு இதை பார்த்தேன், நேர்காணல். பிசிக்கு கிளாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, இதுக்கு கேஸ்ட்ன்னு கொடுத்துட்டாங்க. சரிதான், அது தப்பு. அதுவே பேக்வர்ட் கேஸ்ட்ன்னு தான் கொடுத்துருக்கணும். நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதுலயே சூழ்ச்சி இருக்கு. ஒரு ஜாதியிலேயே பிரிச்சு பார்த்து தான் கொடுக்கணும்னு அர்த்தம் அப்படியெல்லாம் இல்லை. அப்படி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது ஒரு பக்கம். இங்க ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் சாதிகள்னு கொடுத்துருக்காங்க, பட்டியல் சாதின்னு கொடுக்கல, பட்டியல் வகுப்புன்னு கொடுக்கல. பட்டியல் சாதிகளுக்கு தான் இடஒதுக்கீடு. பட்டியல் சாதிகள்லாம் ஒன்றா ஒரு வகுப்பா இல்ல, ஒன்றாலாம் கிடையாது. அப்படி உங்க கட்சியிலும் இல்ல, யாரும் இல்ல, எந்த கட்சியில பிசில இல்ல, எஸ்சில இல்ல, எதுல இல்ல. கற்பனை ஏன் பண்ணுறீங்கிறேன். ஏன் கற்பனை? எனக்கு தெரியுது என்னன்னாக்க, அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு தனித்தனி அடையாளம்லாம் வர வேண்டாம் என்று விரும்பலாம், அல்லது வேற என்ன காரணம்னு தெரியல. இதை எதிர்ப்பது என்பது மிக மிக பிற்போக்குத்தனமானது. மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட பிரிவு அருந்ததியர் என்பது நம்ம நடைமுறையில பாக்குறோம். நாங்க எல்லாரும் பாக்குறீங்க, பாக்குற பெரிய அதிசயமா நாங்க பாக்குறோமா? பட்டியல் வகுப்புலயே மிகவும் அடித்தட்டுல இருக்கிறவங்க அவங்க, அது ஒண்ணும் மாற்று கிடையாது. எனவே அவங்களுக்கு உரிய பிரதித்துவம் இல்லைன்னு சொல்றாங்க. அது ஒரு கருணாநிதி ஆட்சியில ஒரு கமிஷன், ஒரு கமிட்டி போட்டு விசாரிச்சு தான் சொல்றாங்க. அவங்க சும்மா சொல்லல. ஆமாம், இந்த அருந்ததிங்கிறவங்க, சக்கிலியர் என்பவர்களுக்கெல்லாம் வந்து உரிய விகிதம் அவங்க மக்கள் தொகை விகிதத்துக்கேற்ப கிடைக்கலன்னு ஒரு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு கணக்கு இருந்தா மறுபடியும் கணக்கு எடுங்க, போங்க வாங்கன்னு சொல்லுங்க. நம்ம தான் ஒட்டுமொத்தமா ஜாதி கணக்கு எடுங்கன்னு சொல்லிடுறோம். அது மாதிரி வாங்க. அவங்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தது தவறல்ல, சரிதான். அதை எதிர்ப்பது அந்த மிகவும் பட்டியல் வகுப்புலேயே மிகவும் அடிநிலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக ஒரு அநீதி கருத்து தான் அவங்களுக்குள்ள 3 விழுக்காட்டை எதிர்ப்பது என்பது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள், இப்ப தமிழ்நாட்டுல வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து 18 விழுக்காடு இருக்கு. ஏதாச்சும் ஒரு துறையில் அந்த 18 விழுக்காடு நீங்க முழுமையா நிறைவேற்றிருக்கீங்களா? அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த 3 விழுக்காடு ஒதுக்கீடு அல்லது வந்து இதை மேலும் பிரிப்பது என்பது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறேன். இது வந்தப்ப நாங்க ஆதரிச்சோம். கலைஞர் கருணாநிதி அவருடைய ஒரு விரிந்த நோக்கில நாங்க அன்னைக்கு ஆதரிச்சோம். ஆனால் எங்களுடைய அனுபவத்துல வந்து இது வந்து பட்டியலின மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இங்க இது வரைக்கும் 18 விழுக்காடு முழுமையா நிறைவேற்றப்படல அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அதை துல்லியமா சொல்லலாம்ல. இப்ப அது மாதிரி பட்டியல் வகுப்பாருக்கு 18 விழுக்காடு செயல்படுத்தப்படலைன்னா ஒரு துல்லியமா அவங்களுக்கு சக்திக்கு ஒரு சில மாவட்டங்கள்லயாவது ஒரு கணக்கெடுத்து இது மாதிரி இருக்கு, பட்டியல் வகுப்பாருக்கு நீதி கிடைக்கல என்பதை ஏன் இது வரைக்கும் தோழர் ரவிக்குமார் சொல்லல? இனிமேலாவது சொல்லுங்க. பட்டியல் வகுப்பை நீங்க பூர்த்தி பண்ணல,
என்று ஒரு ஒரு குழு போடுங்க தோழர். பல பேரை கொண்ட லெவலில் கொண்ட குழு போடுங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு 5-6 மாவட்டத்தை எடுத்துக்கங்க, வடக்க கதக்க அப்படி எடுத்துக்கங்க. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, மற்ற அங்கே எடுத்துக்கங்க. இந்த 18 விழுக்காடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு பாருங்க உத்தியோகங்கள்ல. இல்லைன்னா அதை வைங்க. அதை திருத்தறதுக்கு என்ன, சீர்திருத்தத்துக்கு என்னன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் அதை பத்தி வாய் திறக்காத நீங்க 18 விழுக்காடு பட்டியல் வகுப்பு கிடைக்கலன்னு சொல்லாதவங்க அருந்ததிற்கு 3 விழுக்காடுங்கிற போது இந்த கணக்கெல்லாம் வருது. அப்ப இது உள்நோக்கத்தோட சொல்றதா இருக்க. அடுத்து நான் ஒண்ணு கேட்கிறேன், தோழர் ரவிக்குமார் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டுல இந்திய அரசு துறைகள் ஏராளமா இருக்கு. ரயில்வே இருக்கு, அஞ்சல் துறை இருக்கு, வங்கிகள் இருக்கு, வருமான வரி இருக்கு, துறைமுகம் இருக்கு, வானூர்தி நிலையம் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கு. கணக்கு தணிக்கை அலுவலகம் இருக்கிறது. இந்த அலுவலகத்துல எல்லாம் பட்டியல் வகுப்பாருக்கு 15 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல. மற்ற மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டுல இங்க 18 விழுக்காடு கொடுக்கணும். நீ 18 விழுக்காட்டுக்கு 15 விழுக்காடு தான் கொடுக்குறிய, என்னடா நியாயம் என்று இந்திய அரசை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் என்னையாவது கேட்டிருக்காங்களா? தோழர் திருமாவளவன் கேட்டிருக்காரா? தோழர் ரவிக்குமார் கேட்டிருக்காரா? நாங்க 18 பேர் இருக்கோம், இன்னும் கூட தான் இருக்கலாம். ஆனா 18 பேரு. ஆனா நீ 15 பேர் தான் கொடுக்குற, அதையும் வெளிமாநிலத்துக்கு கொடுக்குற. அது ஒரு பக்கம், அது வாதம் தாடி இருக்கு. தமிழ்நாட்டுல பட்டியல் வகுப்பார் எத்தனை சதவீதமோ அத்தனை சதவீதம் தான் நீ கொடுக்கணும். அடுத்தது இங்க இந்த ரயில்வேல, அஞ்சல் துறை, இந்த இந்திய அரசு துறையில எல்லாம் 7.5% பழங்குடி கொடுக்குற. இங்க யாரு 7.5% இருக்கிறா? பழங்குடி 1%. 7.5 விழுக்காடு பழங்குடிக்கு. இதை என்னைக்காவது திரும்ப கேட்டிருக்காரா? பழங்குடிக்கு இங்க ஏன்டா 7.5? வடநாட்டு கொடுப்ப, இந்திக்காரனு கொடுப்ப, அது கொடுக்கலாம். ஏன்னா தமிழின அடையாளங்கள் மறைச்சா நல்லது தானே. இன்னும் இந்திய அடையாளம் வளரும்ல. தமிழ் இனம், தமிழ் மாநிலம் எல்லாம் மறைஞ்சா நல்லது தானே. அதனால நீங்க, நான் 2 கருத்தை சொல்லிருக்கேன் இதுல. 18 விழுக்காடு கிடைக்கவில்லை என்றால் அதுக்கு ஒரு குழு போட்டுங்க, நல்லபடியா ஆய்வு பண்ணி கேட்போம். அடுத்தது 15 விழுக்காடு தான் தமிழ்நாட்டுல பட்டியல் வகுப்பாருன்னு வச்சுக்கான இந்தியாக்காரன். அதை எதிர்த்து வாங்க நம்ம எல்லாரும் போராடுவோம். அப்படி எதுக்காத பொழுது தமிழர்களை மட்டும் எதுக்கணும். பட்டியலா இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டியலா இருந்தாலும் சரி, மிக பிற்படுத்த தமிழன் தமிழச்சியை எதுக்கணும். அவங்க அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, பட்டியல் மூலம் வந்துடக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவர்களையும் வந்துடக்கூடாது. அடங்கி ஒடுங்கி இந்தியாவுக்கு இருக்கணும், டெல்லிக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் என்ற நிலையில்தான் உங்கள் உளவில் இருக்கிறதா தோழர்களே என்று நான் கேட்க விரும்புகிறேன். இந்த கிரீமி லேயர் குறித்தும் இதுல பேசியிருக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல கிரீமி லேயர் கொண்டு வரணும், இந்த பசையெடுக்குவாதம். அதாவது முதல் தலைமுறை ஆட்கள் வந்து அந்த இடஒதுக்கீட்டால பலன் பெற்றுட்டாங்கன்னா அடுத்து வரவங்களுக்கு வந்து வருமான வரம்பு அடிப்படையில இது பண்ணணும்னு சொல்லிட்டு இதை வந்து பொதுவாக எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இது எதுக்குன்ற பொழுது திருமாவளவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிற்படுத்த வகுப்பு சேர்ந்தவர்களுக்கு ஏற்கனவே அப்படி இருந்தது, அந்த ஆபத்து இப்ப அன்னைக்கு வந்திருக்கு, அதே போலதான் பட்டியலினத்திலே வரும். அதனால நாங்க இதை எதிர்க்கிறோம். பிற்படுத்தப்பட்ட வகுப்புல அகில இந்திய அளவுல அதை எதிர்ப்பதற்கு தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இப்ப வந்து நிதிஷ்குமார் உருவாகி இருக்கிறாரு, அங்க வந்து அகிலேஷ் யாதவ் உருவாகி இருக்கிறாங்க, இங்க வந்து சித்தராமையா போன்றவர் உருவாயிருக்காருன்னு சொல்லி அவர் கருத்து சொல்றாரு. ஆனால் தமிழ்நாடு குறித்து அவர் அது குறித்து அதுல பேசல. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இப்ப இந்த கிரீமி லேயர் என்பதை வந்து அவர் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? அவர் எதிர்க்கிறார். அப்புறம் எதுக்கு இதை பேசுறாரு? இப்ப கிரீமி லேயர் என்பது கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கருத்தும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். இப்ப அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் முன்னேறியில்லை சமூகம். அதனால இதுல வந்து இவர் வருமான வரம்பெல்லாம் வச்சிருக்கிறதே நம்ம வந்து பாகுபாடா நம்மளே வந்து இன்னைக்கு இப்ப இந்த சண்டை போட்டு இருக்கோம். முன்னேறிய வகுப்பு 10 விழுக்காடு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க மோடி ஆட்சியில. இதை பத்தியே விவாதம் இல்லையே. அவங்களுக்கு வருமானம் என்ன? ஒரு மாத்தைக்கு 60,000 ரூபாய்க்கு மேல சம்பளம். அதுக்கு மேல வாங்கினா தான் அவங்க வந்து இடஒதுக்கீட்டுல வர மாட்டாங்க. நமக்கு என்ன? இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். அவங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவோ போட்டுருவாங்க. 8 லட்சம் ரூபாய் என்னமோ போட்டு கணக்கு பண்ணுவாங்க. 60,000 சொச்சம் வருது, ஒரு மாத சம்பளம் வந்து என்பது வருது. 60,000 சொச்சம் அவ்வளவு வச்சிருக்கான் இன்னைக்கு. அதாவது பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம பிசிக்கெல்லாம் அது மாதிரி கிடையாது. இன்னும் குறைச்ச ரூபா வரம்பு வச்சிருக்காங்க, இதுக்கு வரம்பு வச்சிருக்காங்க. இதே கூடாது என்பதுதான். அவங்க இப்பதான் எல்லாம் வந்துட்டு இருக்கு. வந்துருக்க நிலையில வந்து நாளைக்கு என்ன, நீ அப்புறம் இந்த பதவிகளும் தகுதியான ஆள் கிடைக்கல, எனவே நான் ஓப்பன் கோட்டால எடுத்துக்கிட்டு நீ முன்னேறி கொண்டு போயிடுவ, அதெல்லாம் வேண்டாம், இவங்களுக்குள்ளே நடக்கட்டும் போட்டி என்பதுதான் நம்ம சொல்றோம்.
அதனால அந்த கிரீமி லேயர் என்ற விஷயத்தை நம்ம எங்கேயும் வேண்டியதில்லை. பிசிக்கும் வேண்டியதில்லை, எம்பிசிக்கும் வேண்டியதில்லை, பட்டியல் வகுப்புக்கும் பழங்குடிக்கும் எதுக்குமே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் சமூகம் ஒன்றும் முன்னேறிவிடவில்லை. அது தேவையில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. ஐயா, இப்ப இது மறுமுனையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் பிற மொழிக்காரங்க, வேற்று மாநிலத்திற்காரர்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க. அதனாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படலன்னு ஒரு தொடர்ச்சியான ஒரு குரல் எழுந்துகிட்டே இருக்கு இந்த குடிவெளி தமிழ் தேசிய பேசுகிறோம். இப்ப இந்த அருந்ததியருக்கான இடஒதுக்கீட்டிலே பாத்தீங்கன்னா 7 சாதிகளை அது உள்ளடக்கியதா இருக்கு. அருந்ததியர், சக்கிலியர், மாதரி, மடிகா, பகடை, தோட்டி, ஆதி ஆந்திரர் அப்படின்னு. இப்ப இந்த குரல் என்பது இந்த ஆதி ஆந்திரர் இப்ப இவங்க தெலுங்கு பேசுகின்றவர்களா இருக்கலாம் என்பதற்கு நம்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை நீங்க எப்படி அணுகிறீங்க? இதுக்கு நம்ம ஒரு வரம்பு வச்சிருக்கிறோம். நம்ம எல்லாம் அந்த ஆதி ஆந்திரர்னு பேர் வேண்டியதில்லை. தமிழ்நாட்டுல இங்க இருந்தாங்கன்னா மற்ற இதையாவது ஒரு பிரிவு ஆந்திராவில இருந்தா அவங்க வச்சுக்கிட்டோம். இங்க ஆதி ஆந்திரர்னு கூடாது. அதுல மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது, அவர்கள் 1956 மொழிவழி மாநில பிரிவினைக்கு முன்பு இங்க தமிழ்நாட்டை தாயகமா கொண்டிருந்தார்கள் என்பதற்கு சான்று இருந்தா அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்பது நம்ம கருத்து. அவங்க பேரை மாத்திக்கிட்டோம், இல்ல மாத்திக்காம இருக்காங்கன்னா இப்போ உடனே அதை ரத்து பண்ண வேண்டியதில்லை. 56க்கு பிறகு வந்தவங்க யாரா இருந்தாலும் எந்த மாநிலத்தை, அதுக்கு ஆந்திராவா, கேரளாவா, ஊபியா, பீகாரா என்பதில்லை, யார் வந்தாலும் தமிழ்நாட்டு குடிமக்கள் கிடையாது, அவங்க தமிழர்கள் அல்ல, தமிழ்நாட்டு குடிமக்கள் கிடையாது, மண்ணின் மக்கள் கிடையாது என்ற வரம்பின் கீழ் இந்த ஆதி ஆந்திரர் என்பவர் எப்போ வந்தவங்க, என்ன கணக்கு என்பதை பார்த்து 56க்கு பிறகு வந்தவங்களா இருந்தா அதை நீக்கணும். அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருந்தாக்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு திருத்தம் மாநில அரசு கொண்டு வரணும். ஆதி ஆந்திரர்னு போடாத, வேற ஏதாச்சும் போட்டுக்க. உனக்கு பழங்குடியில உனக்கு ஒரு பிரிவு இருக்கும். ஆந்திரங்கிறது எப்போ வந்தது? ஆந்திரெல்லாம் பிற்காலத்துல வந்த பெயர்கள். அது மாதிரி போடாத. அவங்க அதுக்கு முன்னாடி வந்தவங்களா இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி தான் வந்தவங்க 56 இருந்தாங்க, அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்ற வரம்பு வைத்து அதை பேச வேண்டும். அதை அதுல திருத்தம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி வந்தா அவங்க பேரை மாத்திக்கங்கன்னு சொல்லிடலாம். அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த நிலை தான் தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதில் எடுக்குது. இப்ப நீங்க இந்த ஆதி ஆந்திரர் குறித்து சொல்லுகின்ற பொழுது 56 நவம்பர் 1 அந்த வரையறை சொல்றீங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதிகளை ஆதி திராவிடர் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? அப்படி சொல்லுவது திராவிடவாதிகளுடைய ஈவேரா தொடங்கி திராவிடவாதிகளுடைய தமிழின மறைப்பு, தமிழின மறுப்பு. எங்கேயாவது ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகத்தில் ஆதி ஆந்திரர், ஆதி திராவிடர்னு வச்சிருக்காங்க. எங்கேயாவது ஆந்திராவில் இருக்கு, ஆதி ஆந்திரர் இருக்கு, பட்டியல் வகுப்பா இருக்கு. இங்கேயே ஒரு பிரிவு இருக்கு. அதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறோம். கூடாதுங்கிறோம். தமிழர்களை அப்படி அவங்கள பிரிக்கணும்னா ஆதி தமிழர்னு தான் சொல்லணும் நேர்மையா. தமிழ் மொழி, தமிழ் இனத்தை மறைப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சொல் தான் திராவிடர். ஈவேராவால். ஈவேராவும் அவங்களுடைய வாரிசுகள் தான் ஆள்றாங்க. அதனால அவங்க அந்த திராவிடத்தை திணிக்கிறாங்க. நீண்ட காலமா சொல்றோம், அவங்கள ஆதி தமிழர்னு சொல்லு, ஆதி திராவிடர்னு சொல்லாதேன்னு சொல்றோம். நமக்கான வாய்ப்பு வரும்போது, மக்கள் எழுச்சி வரும்போது அதெல்லாம் அழிச்சு தூக்கி எறியப்படும், குப்பையில் வீசப்படும். ஆதி திராவிடங்கிறது ஆதி தமிழர், அதுதான் சரியானது. இப்ப இந்த தீர்ப்பே இந்த சப் கிளாசிபிகேஷனுக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இல்லை என்பது குறித்தும், இந்த கிரீமி லேயர் இது குறித்தும் ஒரு மறுசீராய்வு மனு போடணும் அப்படின்ற ஒரு வாதம் வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு மறுசீராய்வு மனு தேவையா? அதை பற்றி நமக்கு தேவையில்லை. தமிழ் தேசிய பேரிகள் வாய்ப்பு இருக்கு, போறவங்க போகட்டும். நமக்கு அது தேவையில்லை. நம்ம அந்த கோரிக்கையை வைக்கவில்லை. அவங்க அதை எதிர்க்கிறவங்க அதை அவங்க மறுசீராய்வு போடுறாங்க. அது என்னன்னு வருதுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.